ரோமர் 10வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 10வது அதிகாரம். நாங்கள் கடந்த ஒரு 10 வாரங்களாக நாங்கள் விசுவாச வாழ்க்கை என்கிற தலைப்பிலே நாங்கள் பார்த்து வருகிறோம். விசுவாச வாழ்க்கை என்கிறது ஆண்டவரை நாங்கள் நோக்கி, ஆண்டவரை நம்பி நாங்கள் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொன்னவைகளை செய்திருக்கிறாரு. ஆகையினால இனியும் அவர் நமக்கு சொன்னவைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ரோமர் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. 1ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்ய விண்ணப்பமா இருக்கிறது என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாங்களும் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் சபைக்கு வராதவங்க கூடி அந்த முழுமையான ரட்சிப்பு. இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம் நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிறதுனால, பைபிள் படிக்கிறதுனால, ஜெபம் பண்றதால, தசமபாகம் காணிக்கைகள் கொடுக்கறதுனால, ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறதால, மற்றவர்கள் உதவி செய்கிறதுனால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனா இன்னும் நாங்கள் என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு பாவம் அறிக்கை செஞ்சு நாங்க என்ன செஞ்சிட்டோம்? சபைக்குள்ள வந்துட்டோம். ஆனா இன்னும் நாங்க என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைய பகுதிகளில் நாங்க விடுதலை பெறாம சிறைப்பட்டு போயிருக்கிறோம். நாங்க நிறைய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதாவது இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளணும். இன்னும் நிறைய பேர் என்ன செய்யற? இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளல. ஆண்டவர் அறிகிற அறிவு மிகவும் முக்கியம். அங்க சொல்லப்படுது பாருங்க. அவங்களுக்கு கடவுளை பற்றின ஒரு வைராக்கியம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஜூதர்களுக்கு கடவுளை பற்றின ஒரு வைராக்கியம் இருக்குது. ஆனா அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அது அவங்களுடைய சுயநீதி. அவங்க சுயநீதியை வெளிக்காட்டுகிறவங்களா இருக்கிறாங்க. இந்த அதிகாரத்துல சொல்லப்படுது பாருங்க. விசுவாச வாழ்க்கையில விசுவாசம் என்ன செய்து? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10:17 வாசகர். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது விசுவாசம் வருமா? விசுவாசம் என்ன செய்யுமா? வருமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். இந்த பகுதியில சொல்லுது விசுவாசம் வரும். இப்ப விசுவாசம் யாரிடத்திலிருந்து வரும் என்றால் எபேசியர் 2:8. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட ஒரு வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த விசுவாசம் உங்களுடைய கிரியையினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. யாராவது ஒருவர் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது இந்த விசுவாசம் உங்களால் உண்டானதல்ல. அப்ப தேவன் தான் நமக்கு விசுவாசத்தை தருகிறார், நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார். அப்ப விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லுது. இப்ப தேவனிடத்தில் இருந்து தேவனுடைய விசுவாசம் நம்ம இடத்துக்கு எப்படி வருதுண்டா, இங்க வேதம் சொல்லுது பாருங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும். விசுவாசம் விசுவாசம் கேள்வியினால் வரும். அது என்னது? தேவனுடைய வார்த்தை, இந்த வசனத்தை, இந்த நல்ல பிரசங்கங்களை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் நமக்கு செய்த காரியங்களை பற்றின பிரசங்கங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதால தான் விசுவாசம் வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் நமக்கு செய்தவைகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதனால நமக்கு என்ன வருமா? விசுவாசம் வருமா? நாங்கள் கடந்த நாட்கள் இதை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த பெரும்பாலான எஸ்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றது தன்னுடைய வாயினாலே என்ன செய்கிறார்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் நாங்கள் அசைவில்லாமல் நாம் உறுதியா இருக்கோம். நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தோட வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணுமா? அறிக்கை இடணுமா? விசுவாசம் என்றாலே என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நாங்க உறுதியா நம்புறது. கடவுள் இதை நிச்சயமா செய்வார். நாங்க தொடக்கத்துல அந்த போதனை தொடக்கத்துல பார்த்தோம். நாங்க இன்னைக்கு என்ன செய்யணும்? நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பந்தயத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த பந்தயத்துல
உலக பிரகாரமா ஒரு பந்தயத்துல 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுகிறவன் அந்த உலக பிரகாரமா அழிந்து போகிற கேடயத்தை அந்த பந்தய பொருளை பெறத்துக்காக வேண்டி ஓடுறான். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நாங்களோ அழிவில்லாத நித்தியமான அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படிக்கு ஓடுகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல ஆண்டவர் நமக்காக நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, 22ஆம் இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல, நாங்க நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல, நாங்க எதை நம்புறோமோ அதை அறிக்கையிடுகிறதுல, விசுவாச வாழ்க்கையில ஆரம்பமே அதுதான். நாங்க ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? ரோமர் சொல்லப்படுகிறது 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க நாங்க எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் 8 9ஆம் வசனங்களை வாசிங்க. இந்த வார்த்தை எனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, இந்த வார்த்தை எது? உன்னுடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்கிற வார்த்தை. அது என்ன வார்த்தையா? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இப்ப நான் பிரசங்கிக்கிற இந்த விசுவாச வார்த்தை உங்களோட கொப்பியில நீங்க எழுதுறதால மட்டும் என்ன செய்ய போறது இல்லை, அதனுடைய வாழ்க்கையில நிறைவேற போறது இல்லை. ஒருவனை இடத்துல சும்மா கேட்கிறதுனால மட்டும் நிறைவேற போறது இல்லை. இதை நீங்க என்ன செய்யணும்? இந்த வார்த்தை உங்களுடைய காது வழியாக என்ன செய்யணும்? உங்க இருதயத்துக்கு போகணும். உங்களுடைய காதுகள் வழியாக இப்ப நீங்க கேட்கிற வார்த்தைகள், இந்த விசுவாச வார்த்தைகள் உங்களுடைய காதுகள் வழியாக உங்களுடைய இருதயத்துக்கு போகணும். அது இருதயத்துல இருக்கக்கூடாது. அது என்ன செய்யணும்? இந்த கிழமை முழுக்க வாயில வரணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கு வார்த்தையை கேட்டு நாளைக்கு என்னத்தையோ பேசுவீங்கன்றா அது நடக்க போறது கிடையாது. ஆனா இன்றைக்கு நீங்க வார்த்தையை கேட்டுட்டு அடுத்த முறை வார்த்தையை கேட்கும் வரைக்கும் தொடர்ந்து இதே பேசி கொண்டிருந்து பாருங்க, இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பேதுருவுக்கு ஆண்டவர் வார்த்தையை சொல்றார், ஏன்னா நீ கடலின் ஆழத்துல போய் வலைய போடு. அந்த வார்த்தையை காதால கேட்டு அவன் என்ன செய்யறான்? வாயால திருப்பி சொல்றான். ஆண்டவர் சொன்னதை திருப்பி சொல்றான். என்னத்தை சொல்றான்? உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இவ்வளவு நேரம் நீங்க எனக்கு படகுல இருந்து பிரசங்கம் பண்ணீங்களே, நீங்க இவ்வளவு நேரம் பண்ணின பிரசங்கத்தின்படி எனக்கும் ஆக கடவுள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போலதான் மரியா, தேவரால் எல்லா கூடும் என்ற கவிஞர் தூதன் சொல்லும் போது அவளும் சொல்றாள், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அதே போல இன்றைக்கு நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல மரியாள் பாருங்க, அவர் புள்ள பிறத்துக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நபரா இருந்தார். அதே போல பேதுருவும் அப்படித்தான் இருந்தார். நாமளோதும் அவர் சொந்த பிரயாசப்பட்ட ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல அப்படிப்பட்டவங்க இருக்கலாம். ஏன்னா எனக்கு இது நடக்கவே முடியாது, இது நடக்கவே கூடாது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கலாம். ஏன்னா அதே போல இன்னொரு காரியம் என்னென்றா, இங்க பேதுருவுக்கு நடந்தது போல நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன், நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன், என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை. இப்படி 2 விதமான நபர்கள் இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா பேதுருவுடைய படகு நிரப்பின ஆண்டவர் உங்களையும் நிரப்ப வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒரு கன்னி பெண் பிள்ளை பெறுவது கூடாத காரியம். ஆணின் துணை இல்லாம ஒரு பெண் பிள்ளை பெறுவது கூடாத காரியம். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆவியானவர் துணையோட மரியாள் வயிற்றில என்ன கிருபையை உண்டாக்கினார், இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கினார். அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கிருபை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதே போல நீங்க ஆதியாகமத்துல 12ஆம் வசனம் அதிகாரம் தொடக்கம் 17, 18, 19 நீங்க வாசிச்சீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆரம்பத்துல ஆபிரகாமும் சாராலும் அதற்கு நம்பல, விசுவாசிக்கல. மாறாக அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம் சொல்றாரு கர்த்தர் எனக்கு பிள்ளையை தரல. சாரால் சொல்றாங்க கர்த்தர் என் கற்பத்தை அடைத்தார், எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோன்னு சந்தேகப்பட்டு கேட்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு? 18, 19ஆம் அதிகாரங்கள்ல இன்னும் ஒரு 10 மாதத்துல உப்பவ காலத்துல நான் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது அவனுடைய கையில குமாரன் இருப்பான். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவீங்க அப்படின்னு என்ன செய்யறாரு? வாக்கு குறைத்துட்டு போறாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாக்கு உரைத்துட்டு போகிறார். அப்ப இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க, நாங்க எப்படி ரட்சிக்கப்பட்டோமா? எங்கேயோ நாங்க போயிட்டு ஏதோ அற்புதம் நடந்ததை பார்த்ததால ரட்சிக்கப்படல. நீங்க ஏதோ சுவிசேஷ கூட்டம் போயிட்டு நீங்க ஒரு வேறு மதத்தவங்களா இருந்திருக்கலாம். கடந்த நாட்கள்ல ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டம் போயிட்டு அங்க நடந்த அற்புதங்களை பார்த்ததால ரட்சிக்கப்படல. அதை பார்த்து அவங்களை விடுவித்த இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர் என்று வாயினால் அறிக்கையிட்டதால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஏதோ அற்புதத்தை பார்த்ததாலேயோ கேள்விப்பட்டதால மட்டும் ரட்சிக்கப்படல. அந்த ஆண்டவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் என்னையும் விடுவிப்பார், என்னுடைய நோயிலிருந்து எனக்கு விடுதலையை தருவார், என்னுடைய தரித்திரத்திலிருந்து விடுதலையை தருவார், என்னுடைய சரீர பலத்திலிருந்து விடுதலையை தருவார்.
எப்ப நீங்க இதெல்லாம் வாயை திறந்து சொன்னீங்களோ, அது இருதயத்துல வைத்தீங்களோ, அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க என்று சொல்லுது பாருங்க. இந்த வார்த்தை எனக்கு சமீபமா என் வாயும் இருதயத்திலும் இருக்கிறது. இந்த வார்த்தை என்ன வார்த்தையா? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரே ஆண்டவர், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். என்ன சொல்லுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இரட்சகர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அவரை தேவன் என்ன செய்தார்? மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இத வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷன் என்ன செய்யப்படுறான்? ரட்சிக்கப்படுகிறான். இன்னொரு காரியம் பாருங்க, விசுவாசம் நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கிற காரியம் என்னன்னா, விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருது. என்ன சொல்லுங்க? விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை தேவன் தர்றார். எப்படி தர்றார்? வார்த்தையின் மூலமா தர்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, நமக்கு விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, விசுவாசம் வருது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருது. என்ன சொல்லுங்க? விசுவாசம் வருகிறது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய வார்த்தையின் மூலமா வருகிறது. எங்க வருது? ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளும் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, அதுல எல்லா காரியமும் இருக்குது. விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருது. அவருடைய வார்த்தை மூலமா வருது. அவருடைய வார்த்தை மூலமா வருகிறது. எங்க வருது? என்னுடைய இருதயத்துல வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நாங்க என்ன செய்யணும்? தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும். நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அந்த வார்த்தை வந்து அதான் மரியாதை கொடுத்தா. நீங்க யோவான் 1:14 வாசிச்சீங்கன்னா, மரியாள் என்ன செய்தால்? அந்த வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்ன மரியாளுக்குள்ள வாசம் பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்களும் கொடுக்கும் போது அவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் எப்படி விசுவாசிக்கணுமா? தேவன் இருக்கிறார் என்று. எங்க இருக்கிறார்? தேவன் எங்கே இருக்கிறார்? பக்கத்துல இருக்கிறார் கேள்வி பார்ப்போம். தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். 2 கொரிந்தியர் 13:5 சொல்றது அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதை நீங்களே சோதித்து பார்க்க சொல்றார். தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க சோதித்து பாருங்க. தேவன் என்னோடு இருக்கிறாரா? தேவன் என்னோடு இருக்கிறாரா? நிச்சயமா தேவன் என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப உன் இருதயத்திலே விசுவாசித்தா. அப்ப எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்திலே விசுவாசிக்கணும். எங்க விசுவாசிக்கணும்? இருதயத்திலே விசுவாசிக்கணும். ரட்சிக்கப்படுவார். அடுத்து சொல்றது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நாங்க வாசிச்சோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே நாங்க நம்புகிற காரியத்தை எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், எனக்காக பாடுபட்டிருக்கிறார், மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், தேவன் அவரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பிதாவின் வலது பரிசத்துல உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசுறார். என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞராக, ஒரு லோயராக, மீடியேட்டராக. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லோயருக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க மீடியேட்டர். அதாவது நமக்கும் அவருக்கும், நமக்கும் பிதாவானவருக்கும் இடையில மத்தியஸ்தர் ஆறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மீடியேட்டர் என்று சொல்லுவாங்க. பரிந்து பேசுறார். மறுபடி அவர் பிதாவின் வலது வருஷத்தில் இருக்கிறார், பரிந்து பேசுறாரு. மறுபடி நம்ம அழைத்து கொண்டு போக வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இதெல்லாம் விசுவாசிக்கிறோம். இதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இதை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். என்னது? மேலும் இதை சொல்லப்படுது பாருங்க, 23ஆம் வசனம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். என்ன சொல்லுங்க? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். அசைவில்லாமல், கடல் எல்லாம் என்ன செய்யுமா? காத்து இங்கால அடிக்கும் போது இங்கால அசையும், இங்கால அடிக்கும் போது இங்கால அசையும். அதே போல அந்த வைக்கோல் வரும். காத்து இங்கால பக்கம் வீசும் போது இங்கால பக்கம் சாஞ்சு நிற்கும், இங்கால பக்கம் வீசும் போது இங்கால.
நம்முடைய நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறதுல ஒரு நாள் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது ஆண்டவரே எங்க போயிட்டீங்க, நன்மை நடக்கும் போது கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் எங்கும் உள்ளது, உமக்கு ஒப்பானவர் யார், நல்லது நடக்கும் போது உமக்கு ஒப்பானவர் யார், கஷ்டம் வரும்போது ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையாண்டு இப்படி இருக்கக்கூடாது. எந்த நிலைமையிலையும் நாங்க ஆண்டவருக்கு பேர்ல உமக்கு ஒப்பானவர் யார் ஒருவருமே இல்லை, அப்படிதான் நாங்க படிக்கோம். நாங்க செங்கடலை கலந்தாலும் சரி, கடக்காம போனாலும் சரி, செங்கடல எதிரி விழுந்தாலும் சரி, விழாம நாங்க விழுந்து மடிந்து போனாலும் சரி, செங்கடல் மத்தியிலிருந்து என்ன படிக்கும், உமக்கு ஒப்பானவர் யாருன்னு தான் படிக்கும். படிக்கும் போது கர்த்தர் விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நாங்க சில காரியங்களை பார்க்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். ஏன் நம்ம உறுதியா இருக்கணும்டா, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர், நமக்கு வார்த்தையை சொன்னவர், நமக்கு வார்த்தையை இருதயத்துல தந்து விசுவாசத்தை உண்டு பண்ணினவர், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள விசுவாசத்தை தொடங்குகிறவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த விசுவாச வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது என்னிடத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. ஏன்னா நம்மளை பேச விட்டா நம்ம எப்படி பேசுவோம், நல்லா நடக்கிற காரியத்தை இல்லாம ஆக்கி விட்டுருவோம். ஆனா கடவுள் அவருடைய வாயிலிருந்து எப்பயும் தேவையில்லாத வார்த்தைகள் வராது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவர் வாக்கில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், பொய்யுரையாதவராய் இருக்கிறார். அப்ப அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால அவர் சொன்ன வார்த்தைகள் அறிக்கையிடுகிறதுல எப்படி இருக்கணுமா, அசைவில்லாம இருக்கணுமா. கடவுள் சொன்ன வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கணுமா, பேசிக்கொண்டே இருக்கணுமா. அவர் சொன்ன வார்த்தைகளை பேசணும், அவருடைய வாக்குத்தத்தங்களை பேசணும். காலேப் யோசுவா அதை பேசுறதால சுதந்திரித்துக் கொண்டாங்க கானானை. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பேசாததால சுதந்திரிக்க முடியல. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அதுல முதல் 4 வசனமும் சொல்லுது. சுவிசேஷம் 2ஆம் வசனத்தை பாருங்க. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு, இந்த வார்த்தை அதாவது நீங்க கேட்கிற வசனம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. என்னுடைய விசுவாச தகப்பனிடத்திலிருந்து வருகிறது. நான் அதை என்னுடைய இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நான் அந்த விசுவாசிக்கிற வார்த்தையை ஆண்டவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். நிறைய பேர் இந்த விசுவாசத்தோட கேட்கிறது கிடையாது. விசுவாசத்தோட கேட்கும் போது அது உங்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனத்தை உண்டு பண்ணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதுக்கு அடுத்தது பாருங்க, 3ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசித்தவர்களாகிய நாமோ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பீங்க, அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்குள்ள பிரவேசிப்பீங்க. அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறார், நம்முடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இப்ப நாங்க பார்க்க போகிறோம் எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் நாங்க பார்த்தோம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை விடணுமா, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்க நம்பி அறிக்கை செய்யணுமா. ஆபிரகாம் என்ன செய்தான், ரோமர் 4ல சொல்றது அறிக்கை செய்தான். ஆபிரகாம் எப்படி அறிக்கை செய்தான், என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிற விதமாக அழைக்கிறவர். ஆகையினால நான் ஈசாக்கு அழைக்கிறேன். சாராவுடைய கற்பப்பை செத்து போயிருச்சு, ஆனா நான் 99 வயசு வரைக்கும் நான் என்ன ஆபிரகாம் அறிக்கை செய்தாரு, நான் கிழவனா இருக்கிறேன், என்னுடைய மனைவி கிழவியா இருக்கிறார், மலடியா இருக்கிறார், அவருடைய கற்பப்பை செத்து போயிருச்சு. சாராளும் என்னத்தை அறிக்கை செய்கிறார், ஆண்டவர் சொன்ன வார்த்தை அறிக்கை செய்யாம 90 வருஷம் என்ன அறிக்கை செய்கிறார், 90 வருஷம் என்ன அறிக்கை செய்கிறார், அந்த ஆபிரகாம் அறிக்கை செய்கிற மாதிரி அறிக்கை செய்கிறார். நான் கிழவியா இருக்கிறேன், எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, என்னுடைய கற்பப்பை செத்து போயிருச்சு, என்னுடைய கணவன் எப்படி இருக்கிறாரு, என்னுடைய நாயகன் என்னுடைய கணவன் எப்படி இருக்கிறார், கிழவனா இருக்கிறார், நான் கிழவியா இருக்கிறேன், எங்களுக்கு இன்பம் உண்டாகும் போட்டு 90 வருஷம் பேசுறாங்க. ஆண்டவர் சொன்ன 75 வயசுல ஆபிரகாமுக்கு சொன்னதை பேசாம ஆபிரகாம் 75 வயசுல இருந்து 99 வயசு வரைக்கும் நம்பிக்கையை அறிக்கையிடாம, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அறிக்கையிடாம, அவன் தன்னுடைய காரியங்களை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறான். இல்ல முடியாது, பிள்ளை பிறக்காது, நான் கிழவன், அவள் கிழவி, இன்பம் உண்டாகாது, இதே அறிக்கையிட்டாங்க. எத்தனை வருஷம்? 24 வருஷம். எத்தனை வருஷம் அறிக்கையிட்டாங்க? 24 வருஷம். இன்னைக்கு நம்மளும் சேர்ச்சிக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆகுது. என்னத்தை அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தை அறிக்கையிடுகிறோமா, கடவுள் சொன்னதை அறிக்கையிடுகிறோமா, இல்லாட்டி நம்முடைய குறைவுகளை, வியாதிய, வறுமையை, வேதனை அறிக்கையிடுகிறோமா? என்னத்தை அறிக்கையிடுகிறோம்?
என்ன ஆகையால் ஆபிரகாம் அப்படித்தான் அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரு? நீங்க 18ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா 3 பேர் வர்றாங்க ஆபிரகாம் இடத்துல. 3 பேர் வந்து என்ன செய்யறாங்க? ஆபிரகாம் அவங்களை என்ன செய்யறாரு? கனம் பண்றார், அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க போகும்போது சொல்றாங்க, இன்னொரு 30 காலத்துல நாங்க வருவோம், உங்க கையில கட்டாயம் நிச்சயமா ஒரு குழந்தை இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நிச்சயமா குழந்தை இருக்கும். அப்பையும் சாராள் என்ன செய்ய கொள்றார்? அங்க பின்பக்கத்துல இருந்து நகைக்கிறார். அவர் சொல்றார், என்னுடைய கணவன் கிழவன், நான் கிழவி, எங்களுக்கு நான் இன்பம் உண்டாகுமோ? அப்ப அந்த கர்த்தர் சொல்றாரு, சாராள் இப்படி நகைக்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தரால் எல்லாம் ஆகும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரால் எல்லாம் கூடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்றால் கிழவன் ஆனவனுக்கு சரீர பலத்தை கொடுத்து குழந்தை பாக்கியத்தை உண்டாக்க ஆண்டவரால் முடியும். சாராவுடைய செத்து போன கற்பப்பையை உயிர்ப்பிக்க ஆண்டவரால் முடியும். அடைக்கப்பட்ட கற்பப்பையை திறக்க ஆண்டவரால் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதிர் வயதானவங்க பசுமையும் புஷ்டியுமா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? முதிர் வயதில் அவர்கள் கனி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆகையினால ஆண்டவரால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்டுட்டு நிச்சயமா பிள்ளை இருக்கும் என்று ஒரு 10 மாதத்துல வரும் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல லோத்தோட அவங்க என்ன செய்யறாங்க? அங்க கலந்து ஆலோசிக்கிறாங்க. ரைட், அது இப்ப நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இப்ப நாங்க என்னத்தையும் அறிக்கை எழுதணும்னு பார்க்க போகிறோம். என்ன ஆனா கிறிஸ்தவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே அறிக்கை என்னது? பாவ அறிக்கை. ஆண்டவரே நான் பாவி பாவி பாவின்னு தான் அறிக்கை எழுதுவோம். நாங்க சில காரியங்களை பார்க்க போகிறோம். சரி, 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எபேசியர் 2:1. ரைட், இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாங்க முதல் எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் எப்படி இருந்தோமா? மரித்தவர்களா இருந்தோமா? என்ன அப்படின்னா சொல்றீங்க? நான் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறேன். இப்ப நீங்க எல்லாம் உயிரோடு தான் இருக்கிறீங்க. என்ன ஆனா முதல் எப்படி இருந்தீங்களா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவங்களா இருந்தீங்க. எப்ப நாங்க மரித்தோம்? ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மீறி அவன் பாவம் செய்த போது அவன் தன்னை எப்படி பிசாசு அவனை பார்த்து என்ன சொல்றான்? நீ நிர்வாணி. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை நிர்வாணி அடையாளம் காண்றான். எப்ப ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தானோ, பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, அப்பவே அவன் என்ன செஞ்சிட்டான்? அக்கிரமம் செஞ்சிட்டான். பாவம் என்றா என்னது? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதாவது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறுவதே பாவம். அப்ப இங்க சொல்றது அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை. அப்ப ஆதாம் எப்ப மரித்தானோ அவனுக்குள்ள அவனுடைய பிறக்கிற அவனுடைய சந்ததி எல்லாரும் தாயின் கற்பத்திலேயே பாவியா பிறக்கிறாங்க. என்ன தாயராஜா சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். அப்ப பிறக்கும் போதே ஒவ்வொரு மனுஷனும் ஆவிக்குரிய நிலையில மரித்து போன நிலையில பிறக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த சபையில் இருக்கிற யாராச்சும் நீங்க கிறிஸ்தவர்களா நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுக்கு குழந்தைகள் பிறக்குமா இருந்தா அந்த புள்ள எப்படி பிறக்குது? பாவத்துல பிறக்குது. ஆனா அந்த புள்ள வளர்ந்து வந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த புள்ள எப்படி வருது? அந்த நீதிமானம் வருது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கும் இந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இந்த இடத்துல இல்ல. வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் இல்ல. சண்டே ஸ்கூல்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க சண்டே ஸ்கூல்ல இருந்தாலும் கூட அவங்க எதிர்காலத்துல வளர்ந்து வந்து இந்த வார்த்தைகளை கேட்டு அவங்க தங்களுடைய சுய சித்தத்தின் அடிப்படையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவங்க முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாம். நானும் பாஸ்டரை கூப்பிட்டு வச்சு தண்ணீர் அமர்த்தி எடுக்கலாம். அது ரட்சிப்பு இல்லை. திருவருந்தம் எடுக்கலாம். அது ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு நிறைய சபையில நிறைய பேர் திருவருந்தம் எடுக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னும் அவங்க முழுமையான ரட்சிப்பை என்ன செய்யல? இயேசுவை இன்னும் தன்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல. என்ன இன்னும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க போயிட்டு அவங்க சில வேலை நிறைய பேர் இது செய்யலாம். நீங்க அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க. முதல்ல நீங்க எப்ப நீங்க அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தீங்கன்னு கேட்டு பாருங்க. இந்த சத்தியம் தெரியாது. ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க இதை கவனமா கேளுங்க. எப்ப நாங்க அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தோம்? எப்ப மரித்தோம்? ஆதாம் எப்ப மரித்தானோ, ஆண்டுடைய வார்த்தையை மீறினானோ, அவனுக்குள்ள பிறக்கிற எல்லாருமே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா பிறக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனும் மரித்தவர்களா பிறக்கிறாங்க. ஆனா ஜோவான் 10:10 சொல்லுது, திருடனும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும்
வரான். நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு இயேசு வந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ரைட். இப்ப நாங்க எபிரேயர்ல பார்த்தோம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் என்ன செய்யணுமா? உறுதியா இருக்கணுமா? எத்தனை பேர் இந்த காரியத்தை நம்புகிறீங்க? நான் ஒரு நாள் உண்மைதான் பிணையாசன, ஒரு நாள் அக்கிரமத்துல பாவத்துல எப்படி இருந்தேன்? மரித்தவங்களா இருந்தேன். இன்றைக்கு நான் அப்படி இல்லை. ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். இது எத்தனை பேர் நம்புகிறீங்க? அப்ப ஒவ்வொரு நாள் எதிர்த்து அறிக்கை செய்யும். நான் பாவத்துல மரித்து போக கிடக்கிறேன் அறிக்கை செய்யக்கூடாது. நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பினார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த ஆவியை உயிர்ப்பித்து இருக்கிறார். ஏன்னா மறுபுறப்படுகிறோம். எத்தனை பேர் மறுபடி பிறந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் மறுபடி பாருங்க, நிறைய பேருக்கு நிச்சயமே இல்லை. எத்தனை பேர் மறுபடி பிறந்திருக்கிறீங்க? ஓம்பினியாசனைய பாஸ்டர் தண்ணிகளை அமர்த்தி எடுத்திருக்கிறார். அது மறுபிறப்பு அல்ல. அது மறுபிறப்பு. எப்ப நீங்க இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் அறிக்கை செய்து அவர் உங்களுக்காக உங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார்ன்றதை நீங்க அறிக்கை செய்கிறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, அப்ப நீங்களும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு என்ன செய்றீங்க? அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. என்ன கலாத்தியர் 2:20 சொல்லுது. என்ன கலாத்தியர் 2:20 ஒரு வாசிங்க. இதை அப்படியே வைத்துக் கொண்டு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரைட். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை இருதயத்தில் விசுவாசிக்கும் போது என்னதை விசுவாசிக்கிறீங்க? இயேசு கல்வாரி சிலுவையில மரித்த போது நானும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது நானும் சிலுவையில அறையப்பட்டேன். ஆகையால் அவர் மரித்தது எனக்காக மரித்தார். என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு 1000 பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் இல்ல, எனக்குள்ள கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாருங்க, அக்கிரமங்களிலும் பாவத்திலும் மரித்தவர்களா இருந்த நம்மளுக்காக ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவருக்குள்ள இருந்த நீதியை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்குள்ள இருந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா ஆவிக்குரிய நீதியில ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன சொல்றாரு? இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே அவன் சரீர ரீதியா மரிக்கல, அவனுடைய ஆவி செத்து போயிருச்சு. ஆவி செத்து போயிட்டு என்ன அர்த்தம்? ஆவி தேவனை விட்டு பிரிந்துட்டு. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வரல, வந்துட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. இவர்களுடைய ஆவி இன்னும் எப்படி இருக்குது? தேவனை விட்டு பிரிந்து இருக்குது. இன்னொன்று இருக்கு, கிறிஸ்தவத்துல நாங்க அடிக்கடி இன்னொரு காரியம் பேசுவோம், ஐக்கியம். என்ன பேசுறது? இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ இப்ப என்னுடைய கணவன் சேர்ச்சுக்கு இப்ப வரல, வந்துட்டு போயிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு போயிட்டாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களே பினகாஸ், அவங்க சேர்ச்சுக்கு வர்றாங்களே, அவங்க என்ன ஜெபம் பண்றாங்களே, வீட்டுல எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, காலம்புற வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணி தான் போவாங்க, அப்ப அவங்க இப்படி கொஞ்சம் மறைத்து போய் தான் இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை செய்தாங்களோ அப்பவே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவரோடு ஐக்கியம் ஆயிட்டாங்க. அவங்க உறவு சரியா இருக்குது, ஆனா ஆண்டவரோட ஐக்கியமா இல்லை. உறவு வேற, ஐக்கியம் வேற. உறவு வேற, ஐக்கியம் வேற. இன்றைக்கு பாருங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி, அவங்க இவங்க என்ன செய்தாலும் அவங்க கணவன் மனைவி தான். ஆனா அதே நேரத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டுன்னா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, ஐக்கியம் கெட்டு போயிடும். இவங்களுக்கு விரோதமா இவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை இவங்க செய்யும் போது எது கெட்டு போகுது? உறவு கெட்டு போகல. சொல்லலாம், நீ இன்றையில இங்க இருக்காது, நீ என்ற மனசு இல்லை, நீ என்ற பிள்ளை இல்லை இப்படின்னு சொல்லலாம். சொன்னாலும் அது மாறிடுமா? மாறாது. இப்ப நீங்க பிள்ளை ஏதோ தப்பு செஞ்சிருச்சு, அடிச்சு வெளியே திறத்துறீங்க, நீ இன்றையில நீ என் பிள்ளையே இல்லை, உன்னை நாங்க குப்பை தொழில தான் எடுத்துறேன்னு சொன்னா கூட மாறிடுமா? அந்த உறவு மாறுமா? உறவு எப்பயுமே என்ன செய்யாது. நீங்க பிள்ளை 20-30 வருஷம் ஒதுக்கி வைக்கலாம், ஆனா உறவு மாறாது, எப்பயுமே அதோட பிள்ளை தான். ஆனா என்ன மாறும்? ஐக்கியம் மாறும். அந்த இளையகுமாரனை பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல தகப்பனை விட்டு எங்க போயிட்டாரு? எங்கேயோ தூர தேசத்துக்கு போயிட்டாரு, எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அந்த தகப்பன் பிள்ளைன்ற உறவு மாறிச்சா? உறவு மாறல. ஆனா அந்த கொஞ்சம் பிரிஞ்சிருந்த கொஞ்ச காலம் என்ன மாறிச்சு? ஐக்கியம். தகப்பனோடு இருக்கிற ஐக்கியம் என்ன செஞ்சிருச்சு? கெட்டு போயிருச்சு, ஐக்கியமா இல்ல. இது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்து தகப்பனுடைய சத்தம் கேட்டுச்சு, இப்ப தகப்பனுடைய சத்தம்
கேட்கல. உலக ஆட்களுடைய சத்தம் கேட்குது. ஏதேன் தோட்டத்தில் இவ்வளவு நாள் ஆதாமுக்கு என்ன சத்தம் கேட்டுச்சு? கடவுளுடைய சத்தம் கேட்டுச்சு. ஆனா தோட்டத்துக்கு வெளியே போன பிறகு ஆதாமுக்கு என்ன கேட்கல? சத்தம் கேட்கல, வார்த்தை கேட்கல. அதே போல இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் கடவுளோட உறவு இன்னும் இருக்குது. அவங்க ஆண்டவருக்கு தூரமா போனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவங்களும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டிய பிள்ளைகள் தான். அந்த இடத்துல வராதவங்களுடைய கணவர்கள், பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள் எல்லாமே ஆண்டுடைய பிள்ளைகள் தான். பின்வாங்கி போனாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் தான். ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் தான். ஆனா அவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில அவங்க கடவுளோடு வந்து ஐக்கியப்படும் போதுதான் அப்பதான் அவருடைய வாழ்க்கையில மெய்யான நிம்மதிய இன்பத்தை அவங்க அனுபவிப்பாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவரோடு ஐக்கியமா இல்லாம எங்க போய் பணத்தோடைய, வேலையோடையோ, மற்ற உலக நண்பர்களோடையோ, சொத்து சுகங்களோட ஐக்கியமா இருந்தாலும் அது ஒரு மெய்யான ஆசீர்வாதமே கிடையாது. மெய்யான ஆசீர்வாதமே. இதுக்கு உதாரணமா ஒரு காரியத்தை சொல்லலாம். நாங்க ஆதியாகமம் 17, 18, 19 வாசிக்கும் போது அங்க ஆபிரகாம் லோத்தை குறித்து சொல்லப்படுது. லோத்து ஆபிரகாமோடு இருக்கும் வரைக்கும் அவனுக்கும் அவனுக்கு உண்டான காரியங்களும் பூமி தாங்கக்கூடாதபடிக்கு இருந்துச்சான். ஆபிரகாமோடு லோத்து இருந்தாரு. லோத்து எப்படி இருந்தாரு? ஆசீர்வாதமா இருந்தார், குறைவில்லாம இருந்தார். லோத்துக்கும் எல்லாம் இருந்துச்சு. லோத்துக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவங்க ரெண்டு பேருடைய வேலைக்காரங்களுக்குள்ள ஐக்கியம் கெட்டு போயிருச்சு. சண்டை வருது. லோத்துட வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமோட வேலைக்காரங்களுக்கும் இடையில என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. சண்டை வந்ததன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறதுக்கு பார்க்கிறார். அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு முன்னுக்கு இருக்குது, உனக்கு எது வேணுமோ அதை சொல்லு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சோதோம கையை காட்டுறார். எனக்கு அந்த ஆசீர்வாதமான அந்த பச்சை பசையில இருக்கிற செழிப்பா இருக்கிற அந்த சோதோம தாங்கன்னு சொல்லிட்டு அவர் செழிப்புக்கு பின்னால போயிட்டார், ஆசீர்வாதத்துக்கு பின்னால போயிட்டார். யாரை விட்டுட்டு போயிட்டாரு? ஆபிரகாமோட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுட்டு ஆபிரகாமை விட்டு பிரிந்து போயிட்டார். நீங்க ஆதியாகமத்துக்காக 17, 18, 19 வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்கிறார். லோத்துட்டு அப்பயும் சொல்றார், லோத்தின் மேல இரக்கம் வச்சு, கிருபை வச்சு, அப்பயும் லோத்துக்காக ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஆண்டவரிடத்துல பரிந்து பேசுறார். 50 நீதிமான் இருந்தா அழிப்பீங்களா? 50 5 குறைய இருந்தா 45 இருந்தா அழிப்பீங்களா? என்ன 20 இருந்தா அழிப்பீங்களா? 10 இருந்தா அழிப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் அழிப்பதில்லை. ஒரு நீதிமான் இருந்தா அந்த ஒரு நீதிமான கொண்டு அந்த தேசத்தை ரட்சிப்பேன்னு சொல்றார். ஆனாலும் லோத்து கேட்கவே இல்லை. லோத்துக்கு அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்யறாரு? 2 பேர் போறாங்க. போயிட்டு லோத்துட்ட சொல்றாங்க, ஏன்னா இந்த தேசம் அழிக்க போகிறேன், இங்க பாவம் வந்துருச்சு, பெருகிருச்சு. அந்த 2 புருஷன்மார் அந்த இடத்துல வரும்போது, அந்த இடத்து வீட்டுல இருக்கும்போது அவங்களோட விபச்சாரம் பண்றதுக்கு வாலிபர்கள், கிழவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்களை வெளியே அனுப்புங்க. அப்ப லோத்து திருப்பி ஒரு பாவம் செய்யறாங்க. அவங்கள விட்டுருங்க, என்னுடைய 2 குமாரத்திகள் இருக்கிறாங்க, அதையும் போய் வேற. அவங்க குமாரத்திகளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க, மருமகன்மார் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க, கணவன்மார் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க அந்த இவங்களோட வந்த 2 தூதர்களோடு விபச்சாரம் பண்ண வந்த கிழவர்களுக்கு வாலிபர்களும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நாங்க அவங்களோட சேரணும்னு சொல்ல அவர் சொல்றாரு, புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு இருக்கிறார்கள், அவங்களை எடுத்துக்கொண்டு இவங்களை விட்டுருங்க. அப்ப தேவதூதர்கள் உள்ளுக்குள்ள இருந்து 2 பேர் என்ன செய்யறாங்க? லோத்து உள்ள இழுத்து, நீங்க ஆதியாகமம் 18, 19 கிட்ட வாசித்து பாருங்க. உள்ள இழுத்து என்ன செய்யறாங்க? அந்த அவங்களுக்கு வெளியில இருக்கிற அந்த கிழவன்மார் வாலிபருக்கு குருட்டாட்டம் பண்ணி என்ன செய்யறாங்க? அந்த லோத்துவையும் அவனுடைய 2 மகளையும் கையை பிடிச்சி, மனைவியையும் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியே விடுறாங்க. ஏன்னா அவங்க தாமதம் ஆகிக்கொண்டே. ஆண்டவர் சொல்றாரு, துரிதமா கிளம்புங்க, தேசம் அழிய போகுது, சோதம் அழிய போகுது, பெரிய கிளம்புங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க? தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றதுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு நான் உச்சத்துக்களை ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டேன், ஆண்டவரை நான் தேட மாட்டேன், எனக்கு இந்த வேலை முக்கியம், படிப்பு முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம். லோத்துவுக்கு எது முக்கியமா இருந்தது? கடவுள் முக்கியமா இல்ல, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் முக்கியமா இருக்குது. ஆபிரகாமுக்கு பாருங்க, அந்த 22ஆம் அதிகாரத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருக்கு என்ன செய்யறான்? ஆண்டவருக்காக தன் பிள்ளையே பலியை கொடுக்கிறான். எனக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த ஈசாக்கு முக்கியம் அல்ல, ஈசாக்கை கொடுத்தவர் தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்க எத்தனை பேர் அப்படிப்பட்ட தீர்மானம் எடுப்பீங்க? சாதாரண ஓய்வு நாள்ல ஆண்டவரை தேட முடியல, ஓய்வு நாள் ஆண்டுடைய சமூகத்துல இருக்க முடியல, எவ்வளவோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்ன ஆனா லோத்துக்கு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, லோத்து ஆண்டவர் தேவதூதரை கொண்டு வந்து வெளியே விடுறாங்க. வெளியே விட்டாலும் லோத்துன மனைவி என்ன செய்யறாள்? திரும்பி பார்த்து எப்படி ஆகிறாள்?
உப்பு தூண் ஆகிறான். கர்த்தர் அவனுக்காக அப்பயும் உயர்ந்த மலை தேசத்தை காட்டுறார். நான் சொல்றேன் என்னால முடியாது, என்னால கடவுள் உனக்கு அதை தருவான்னு சொல்றாரு, அங்க போன்னு சொல்றாரு. இவன் என்ன சொல்றான், என்னால முடியாது, எனக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தேசத்தை தாங்க. சரி அங்க போன்னு சொல்றாரு. அங்க போய் பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆகிறான். ரைட். அது மட்டும் இல்லாம அந்த தேசத்துல போயிட்டும் அங்க மதுவை குடிக்க கொடுத்து 2 மகளும் என்ன செய்யறாங்க, தகப்பனோட விபச்சாரம் பண்றாங்க. இப்படியாக பாவம் பெருகி கொண்டே இருக்குது. பாருங்க, இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதால அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு தற்காலிக அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான், மனைவியை இழந்து போகிறான், சொத்து சுகத்தை இழந்து போகிறான். கடைசியா பாத்தீங்கன்னா மகன்கள் மூலமா அவனுக்கு மோவாப், பென்னமி என்ற பிள்ளைகள் பிறக்கிறாங்க. எதிர்காலத்தில் அவங்களே இவங்களுக்கு பாரதூரமா அமைகிறாங்க. இப்படியாக அவருடைய வாழ்க்கை அழிந்தே போகுது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனது, ஐக்கியம் கட்டது, கடவுளுடைய மனுஷர்களோட ஐக்கியம் கட்டது. அதே போல அன்றைக்கு இந்த சபையோடு, இங்க இருக்கிற ஊழியக்காரரோடு, இங்க இருக்கிற சக விசுவாசிகளோட ஐக்கியம் கட்டிருக்கிற எந்த விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க இந்த லோத்தை போலதான் அவங்களுடைய வாழ்க்கையை இருக்க போகுது. காலம்பரை கேட்டோம், சாபத்துக்குள்ள போக போகுது. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கலாம், ஒரு விசுவாசிகளோட ஒருத்தங்க கதைக்காம, என்ன ஊழியக்காரரோட கதைக்காம, என்ன அவங்களோட முரண்பட்டு கொண்டு ஐக்கியம் கெட்ட நிலையில இருக்கலாம். ஆண்டவர்களை சொல்றேன், முதலாவது போய் சமாதானம் ஆகுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஐக்கியத்தை திருப்பி புதுப்பிங்க. ஐக்கியத்தை கட்டுக்கொண்டு இருக்க வேணாம். நீங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டு வேண்டிய மனம் போடுங்க. அதெல்லாம் கூட ஆண்டவரோட ஐக்கியமா இருங்க, ஊழியக்காரர்களோட ஐக்கியமா இருங்க, உங்களுடைய குடும்பத்துல சக அங்கத்தினரோட ஐக்கியமா இருங்க, சபையில சக விசுவாசியோட ஐக்கியமா இருங்க. ஐக்கியம் கட்டுப்போமா இருந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவீங்க. ஏன்னா அந்த நாங்க லூக்கா 15 பார்க்கிறோம், அந்த இளைய குமாரன் தகப்பனை விட்டு போறான். அவனுடைய மெய்யான ஆசீர்வாதமே தகப்பனோடு இருக்கிறது தான். அந்த அவனுக்கு கொண்டு போன பணம் ஆசீர்வாதம் அல்ல, அதெல்லாம் செலவழிஞ்சிருச்சு. ஆனா தகப்பனிடத்துல எப்பயுமே எல்லாமே இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அவரோடு ஒட்டி கொண்டிருந்தா நம்மளோட நல்லா இருக்கும். அவரை விட்டு பிரிந்து போயிட்டு காசு பணத்தோடு இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகையினால் இப்ப நம்ம எபேசியர் 2க்கு வருவோம். ஏன்னா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப ஆண்டவர், நாங்க யாரு என்ன தரிக்க செய்யணும்? ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். இன்னைக்கு நான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவன் அல்ல, நான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருந்து என் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவனா இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த என்னைய நான் அவர்கிட்ட பாவத்தை அறிக்கை செய்து அவரிடத்துல வரும்போது அவர் என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இந்த விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். என்ன, நான் நீதிமான் பிழைப்பான், நான் அக்கிரமக்காரன் அல்ல, நான் பாவி அல்ல. இதே வசனம் எங்க சொல்லப்படுதுன்னா சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்படுது, எபிரேயர்லையும் சொல்லப்படுது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம், சங்கீதம் 34ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஆண்டவருடைய அக்கிரமங்களை நினைப்பதில்லை என்று அந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லுது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோட ஒரு வாசிங்க. Right. 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 32:5. என்ன சொல்லுங்க? தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். முதல் 2 வசனத்தை பாருங்க. எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, என்ன சொல்றது பாருங்க, எவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ, எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. எபிரேயர்லையும் சொல்றார், கர்த்தர் உடைய பாவங்களை எண்ணாது இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரைட். அப்ப எபேசியர் என்ன சொல்றது? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் உயிர்ப்பிக்கப்பட்டவர்.
நான் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட்டவன். அப்ப இதைத்தான் அறிக்கை செய்யும். இது அறிக்கை செய்யறதுல அசைவில்லாம உறுதியா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம என்னத்துல உறுதியா இருக்கிறோம்? நான் ஏழை, நான் குப்பை, நான் தூசி, நான் புழு. இதை அறிக்கை செய்யறதுல உறுதியா இருக்கிறோம். அதுக்கடுத்து பாருங்க 2ஆம் வசனம். ரைட். எப்படி அக்கிரமங்களையும் பாவங்களையும் மறித்தவர்களா நீங்க முற்காலத்துல இருந்தீங்க. எப்படி இருந்தீங்கன்னு சொல்றது பாருங்க. முதல்ல நம்ம எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களா இருந்து இந்த உலக வழக்கத்தின்படி இருந்தோம். இந்த உலக மனுஷர்களை போல இருந்தோம். இந்த உலகத்துல வாழ்ந்த மற்ற மனுஷர்களை போல இருந்தோம். உலகம் சொல்லுகிறபடி வாழ்ந்தோம். எப்படி வாழ்ந்தோம்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எடுத்து இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக, அதாவது பிசாசினுடைய ஆவிக்கேற்றபடியாக பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம். ஆண்டவர் சொன்ன ஓய்வு நாள பரிசுத்தம் ஆசிரியர் அதை ஆசிரிக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. ஓய்வு நாள் ஆசிரியர் இன்னை பயண்டா அதை ஆசிரிக்கிறது இல்லை. ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு கொடுண்டா கொடுக்கிறது இல்லை. இரவு பகலும் வேதத்தை தியானிண்டா தியானிக்கிறது இல்லை. ஆனா பிசாசு சொல்ற காரியம் எல்லாம் செய்வோம். ஏன் அது நல்லா சொல்லும். டிவியை போட்டு பாரு, நல்லா சினிமாவை பாரு, ஏன் இத நல்லா வாய் பேசு, மற்றவர்களோட முறையீடு, முறை பேசு, மற்றவர்களை பத்தி கோல் மூட்டு, பிசாசு செய்யறது, மற்றவர்களோட காரியத்தை திருடு. இப்படி என்ன செய்யறோம்? பிசாசுடைய காரியங்களை செய்கிறவங்களா இருந்தோம். பிசாசு சொல்லுகிறபடி நடக்கிறவங்களா இருந்தோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்கிறது இல்லை. ஏன்னா உலகத்துக்கு பின்னால போய் கொண்டிருந்தோம். எப்ப முன்னுக்கு ஐயோ பின்னால இன்றைக்கும் நான் அப்படித்தான் இருக்கிறேன். அப்ப நாங்க முதலாவது மாறணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்றைக்கு நிறைய பேர் உலக வழக்கத்தின்படியாக இருக்கிறாங்க, உலக வழக்கத்தின்படி இருக்கிறாங்க. என்ன ஆகையினால நாங்க கொஞ்சம் கவனமா நாங்க இந்த விஷயத்துல என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா ஆகாயத்துக்கு அதிகார பிரபுவாகிய அவந்த பிசாசுடைய ஆவிக்கு ஏற்றபடியாக நடக்கிறவங்களா இருந்தோம். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படி இல்லை. அப்ப இந்த வசனத்தின்படி நான் இன்றைக்கு எப்படி இல்லை? இன்றைக்கு நான் இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடக்கிறவன் அல்ல. எல்லாம் சொல்லுங்க, நான் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவன் அல்ல, என் தேவன் சொல்லுகிறபடி நடக்கிறவனா இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் அப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அப்ப அப்படித்தான் நீங்க இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் ரைட் முதல்ல நாங்க வேற எப்படி இருந்தோமா? நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து. எப்படி இருந்தோமா? நம்முடைய மாம்ச இச்சையின்படி நடந்து. ஆதாம் என்ன செய்தார்? இந்த பழம் ருசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுமா இருக்குது. இன்னைக்கு நாம என்னது, இந்த சாராயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம், சும்மா டெஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே. அது சாப்பிட்டு பார்ப்போமே, இதை சாப்பிட்டு பார்ப்போமே. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அதை நாங்க என்ன செய்யறோம்? நம்முடைய மாம்சம் விரும்புது. எனக்கு அது பிடிச்சிருக்குது, மை லைஃப் மை ரூல்ஸ். என்ன எனக்கு பிடிச்சிருக்குது நான் செய்வேன், ஆண்டவர் சொல்றதை எனக்கு தேவையில்லை. என்ன மாம்ச இச்சையின்படி, மாம்சம் ஆசைப்படுகிறபடி, இந்த சரீரம் விரும்புகிறபடி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஆண்டவர் சொன்னபடி செய்யாம, ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யாம, இந்த மாம்சமும் இந்த மாம்சம் என்ன சொல்றதோ அதன்படி செய்யுது. ஏன்னா மாம்சமும் மனசும் விரும்புறத செய்யுது. அது கண்டது கடியதெல்லாம் விரும்புது. எது? இந்த மாம்சமும் மனசும் அதெல்லாம் செய்யுது. எப்படி இருந்தோமா? சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினை நரகத்துக்கு போக வேண்டிய பிள்ளையா இருந்தோம். தண்டனையை பெற வேண்டிய ஆட்களா இருந்தோம். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு வர வேண்டிய ஆட்களா இருந்தோம். நரக அக்கினைக்குள்ள போக வேண்டியவர்களா இருந்தோம். போன நம்ம பார்த்தோம், அந்த இருளுக்குள்ள ஜூதால பார்த்தோம், இருளுக்குள்ள போக வேண்டியவங்களா இருந்தோம். அப்ப முதல்ல எப்படி இருந்தோமா? மனசு மாம்சமும் விரும்பினபடி செய்யுது, மாம்ச இச்சையின்படி நடந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அப்ப இன்றைக்கு நாங்க எப்படி இல்லை? கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல. என்ன சொல்றேன்? நான் இன்று கோபாக்கினையின் பிள்ளை அல்ல. நீங்க ரோமர் 8:1 வாசிங்க. ஒரு ரோமர் 8:1 வாசிங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். ஆனபடியா எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எனக்கு நரக வாழ்க்கை இல்லை. என்ன சொல்லுங்க? நரக வாழ்க்கை இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? என் ஆண்டவர் என்னை இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். எனக்கு தண்டனை இல்லை.
எனக்கு நரக வாழ்க்கை இல்லை. எனக்காக தேவன் அவரோடு வாழ்கிற அந்த நித்திய ஜீவனை பரலோக வாழ்க்கை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இதைத்தான் அறிக்கை செய்யும். எனக்கு கோபாக்கினை இல்லை, என கோபாக்கினை இல்லை. நாம அப்ப எப்படி நம்ம இருக்கக்கூடாது? நம்மட மனசும் மாம்சமும் சொல்றபடி என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு ஓய்வு நாள், காலம்பரை அந்த சரீரம் அந்த மாம்சம் சொல்லுது இன்றைக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, லேட்டா போனா பரவாயில்ல, காலம்பரை 7:30 ஆராதனை. இந்த மாம்சம் சொல்லுது அது பாஸ்டர் தானே, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார், பினாஸ் தானே, அது ஒன்றும் சொல்லாது. என்ன அப்படியே வந்து நைஸா பின்னால் வந்துட்டு தெரியாம நீங்க போயிடலாம். மாம்சம் சொல்லுது கொஞ்ச நேரம் படுத்துக்கிட, கொஞ்ச நேரம் நாளைக்கு இப்போ உங்களுக்கு எங்கேயாச்சும் போகணும் ஃப்ளைட்டு, 2 நாளைக்கு நாங்கள் சேச்சால ஒரு ட்ரிப் போகிறோம், எதிர்காலத்தில் போவோம். என்ன இப்போ நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ட்ரிப் கொண்டு போக போகிறேன். எங்கள் இந்த எங்கேயோ நுவரலியாவில் அந்த ரோஸ் கலர் பூ பூத்துருக்குறான், அதை பார்க்கறதுக்கு நான் போக போகிறேன். அப்போ இப்போ ட்ரிப்பு காலம்பரை 4 மணிக்கு வந்து என்னது, காலம்பரை 4 மணிக்கு ட்ரெயின், காலம்பரை 4:15 ட்ரெயின். ட்ரெயின்ட்டா 4 மணிக்கு படுத்து கிடப்பீங்களா? மாம்சம் சொல்லுமா, ஒரு மாம்சம் அப்போ சொல்லுமா படுத்துக்கிட, சரியா 4:14 வரும்போது எழுப்பி ஓடு அப்படி சொல்லுமா? அதுக்கெல்லாம் மாம்சம் அப்படி சொல்லாது. உலகப்பிரகாரமான காரியத்தை நாடணும் தேடணும் அதெல்லாம் சொல்லாது. நல்லா பசியா இருக்கிறீங்க, அங்க சாப்பாடு கொண்டு வச்சிருக்கிறாங்க, இப்ப நீங்க என்ன செய்வீங்க? மாம்சம் என்ன சொல்லுவோம்? அப்பெல்லாம் டக்குன்னு எழுந்துருவோம், ஓடி போய் எடுத்துக்கொள்ளுவோம், டூரண்டது ரைட், ஆளுக்கு முன்னுக்கு ரெடி ஆயிடும். உலகப்பிரகாரமான காரியம் என்றா என்ன செஞ்சிருவோம்? ஒரு நாள் இந்த சமுத்திரி கொடுத்தாங்க, நான் அம்மாவை இறக்கிறதுக்கு போனேன். என்ன அன்றைக்கு பார்த்தா காலம்பரை 4 மணிலேருந்து லைன் போட்டாங்க. நான் போய் 8-9 மணிக்கு அம்மா வளர்க்குற எல்லாம் அந்த சந்தியில் நிற்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து லைன் இருக்குது. பார்த்தா அங்கே சேர்ச்சுக்கு வர்றாங்கலாம் முன்னுக்கு உள்ள உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு கேட்டால் 4 மணிக்கு. அதுக்கெல்லாம் மாம்சம் என்ன சொல்லுது? பாவம் செய்யறதுக்கு மாம்சம் துரிதமாக இருக்குது, ஆண்டைய காரியங்கள் ஈடுபடுறதுக்கு எப்படி இருக்குது? தாமதமாக இருக்குது. இன்றைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு நேற்றே தயாராகும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பழைய ஏற்பாடு யாத்திராம இப்போ நாங்கள் வீட்டு கூடத்துல தான் பார்த்துட்டு வரோம், இங்கே பேசுகிற வீட்டு கூடத்துல புதன்கிழமையில். ஏன்னா அதில் ஒரு சம்பவத்தை நாங்கள் வாசிச்சோம். மன்னா, ஆண்டவர் மன்னாவினால திருப்தியாக்கின பிறகு அவங்க சொல்ற ஆண்டவர் என்ன சொல்றாருண்டா, 6ஆம் நாள் வருது, சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை என்ன செய்யணும்டா, ஞாயிற்றுக்கிழமைக்கு தேவையான மன்னாவை சனிக்கிழமையே எடுத்துரு. ஞாயிற்றுக்கிழமை எடுக்க போனீங்கன்னா அங்கே மன்னா என்ன செய்யாது, இருக்காது. நீ எடுத்து வச்சாலும் கொடுத்துரும், அதை சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்கு தேவையான எல்லாத்தையும் எப்ப ஆயத்தம் பண்ண சொல்லுது? அப்ப நீங்க இன்றைக்கு ஆராதனைக்கு வரதுக்கு எப்ப ஆயத்தமாகணும்? நேற்றே ஆயத்தமாகும். நேற்றே உறுப்பாயம் பண்ணி வைக்கும். இல்ல எனக்கு உறுப்பாயம் பண்ண லேட் ஆயிடுச்சு, குளிக்க லேட் ஆயிடுச்சு, எங்க வீட்டுல 6 பேர் 7 பேர் காலம்பரை எழும்போம். டூரண்டா 6 பேர் என்ன செய்வீங்க? 3 மணிக்கு எல்லாம் வைப்பீங்க. 4 மணி ட்ரெயினுக்கு, 4:15 ட்ரெயினுக்கு எத்தனை மணிக்கு எல்லாம் வைப்பீங்க? 3 சொல்லணுமா? 6 பேர் லேட் ஆகிடும், ரெயின் காரை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கால் பண்ணி சொல்லுவீங்களா? கொஞ்சம் ரெயினை நிப்பாட்டுங்க, நாங்கள் குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறாங்க, ஒரு வக்கு தான் இருக்குது, ஒரு ட்ரம்மு தான் இருக்குது, நாங்கள்லாம் குடிச்சிட்டு வரல இல்லையா, கால் பண்ணி சொல்லுவீங்களா? நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டு. இப்போ இங்கேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் போகணும், இங்கேருந்து ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துட்டீங்க, இப்போ டிக்கெட் விலை 70,000 ரூபா. என்ன அப்போ அங்கே போகணும்னா அங்கேயே 3 மணி நேரத்துக்கு முன்னுக்கு போய் நிற்கணும். இங்கேருந்து நீங்கள் போய் அங்கே 3 மணி நேரத்துக்கு முன்னுக்கு, 6 மணிக்கு ட்ரெயின்னா 3 மணிக்கு முன்னுக்கே நீங்கள் 3 மணிக்கு அங்கே இருக்கணும். அப்போ இங்கேருந்து எத்தனை மணிக்கு போவீங்க? 8 மணி நேரத்துக்கு முன்னுக்கு இங்கேருந்து போவீங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம நேரத்துக்கு போகிறோம். ஆனால் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்க நினைப்பாயாக. 7:30 ஆராதனை, எத்தனை மணிக்கு வர்றோம்? பிந்தி வர்றது முந்தி போகிறது. ஆனால் அங்கே என்ன சொல்றது பாருங்க, உலகம் இதான் மாம்சம், மனசும் மாம்சமும் விரும்பினவைகள். இதை வச்சு கூட இன்னும் நிறைய பேசலாம். மாம்சம் என்ன சொல்லுது? உலக பிரகாரமான காரியங்களுக்கு இந்த மாம்சம் நம்மளை தூண்டி விடுது, பாவத்துக்கு உட்படுத்துது, அதை செய்யறதுக்கு நம்மளை துரிதப்படுத்துது. ஆனா ஆண்டுடைய காரியங்களை செய்யறதுக்கு செய்யுது என்ன, முன்னுக்கு வரணுமே இல்லை. என்ன ஆகையினால் நாங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கோம், எப்படிப்பட்டவங்களா நாங்கள் இருக்கோம். அங்கேயும் அப்படித்தான், நாங்கள் வேலை செய்யற இடத்துலையும் ஆட்கள் சாமான் வர்றதுக்குள்ள தவறாம வருவாங்க. ஆனா அங்கே ஒவ்வொரு கிழமையும் 2 நாள் தவறாம வாங்கிட்டு வரமாட்டாங்க. நீங்க சாமான் தர வேண்டுவாங்க. இன்னைக்கு எண்ணத்தை தேடி நாங்கள் நாடி போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளைக்கு படிச்சு கொடுக்குறாங்க, அந்த படிப்புக்காகத்தான் அந்த இடத்துல வரணும் முக்கியமா. அங்கேயே என்ன சொல்றாங்க, எதிர்காலத்தில் நாங்களும் அந்த சேர்ச்சியில் எடுத்தோமா இருந்தா இங்க வரக்கூடிய ஆட்களை தான் எடுப்போம். ஏன் சொல்லுங்க, அதனாலதான் நிறைய பிரயோஜனம் இருக்கு. காசு பணத்தை யாரும் தரலாம்,
ஆனா நல்ல போதனைகளை அறிவை தர்றதுக்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டுடைய வசனத்தை, இந்த பிரசங்கத்தை எப்படி நாடணுமா? வெள்ளிய நாடுகிறது போல நாடு. நீதிமொழியை வாசிச்சு பாருங்க. புதையலை தேடுகிறது போல தேடு. இந்த இடத்துல உங்களோட சங்கிலி ஏதாச்சும் விழுந்துருச்சு, என்ன ஏதாச்சும் விழுந்துருச்சு, இறைச்சி வாங்கணும் விட்டுட்டு போயிருவீங்களா? முடிஞ்சு எடுக்கும் வரைக்கும் பாஸ்டர் அந்த இதை கொண்டு வாங்க, அந்த விளக்குமாரை கொண்டு வாங்க, அந்த இருக்கிறத கொண்டு வாங்க, குப்பைவாரியை கொண்டு உள்ளத்தை என்ன செய்வாங்க, அதை போட்டு தேடி 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 எடுக்கும் வரைக்கும் ஓயவே ஓயாது. ஏன்னா அது இறைச்சியெல்லாம் மறந்துடும், அப்ப எல்லாமே மறந்துடும். ஆனா இங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தான் என்ன, டக்குண்டு போவோம், அங்கே இது அது இது பதறி கொண்டு இருப்போம். ஆகையினால மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்யுது. இன்றைக்கு சபையில முக்காவாசி பேர் ஏற்படுத்தான் இருக்கிறாங்க. மனசும் மாம்சமும் விரும்பினவைகள், மாம்சத்தின்படி நடக்கிறாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆவியின்படி, அதாவது வசனத்தின்படி, வடிவமான ஆவியின்படி நடக்கிறதா என்னன்னா, யோவான் 6:63 வாசிங்க. யோவான் 6:63. யோவான் 6:63. யோவான் 6:63. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது இந்த மாம்சம் என்ன செய்யாங்க, ஒன்றுக்கும் உதவாது. ஆனா நம்ம இந்த உதவாத மாம்சம் சொல்றதான் கேட்கிறோம். என்ன, இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதான், ஆனா இந்த உதவாத மாம்சம் சொல்றதுதான் கேட்கிறோம். ஆவி சொல்றதை கேட்கறதே கிடையாது. உள்ள இருக்கிற ஆவி சொல்லும், நேரத்துக்கு எழுந்து ஆலயத்துக்கு போ, ஆவி சொல்லும், கேட்கறதே கிடையாது. மாம்சம் சொல்றது கொஞ்சம் ஹிந்தி போனா பரவாயில்ல, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மாம்சம் சொல்லுது. நம்ம மாம்சம் சொல்ற ஒன்றுக்கு உதவாத மாம்சம் சொல்றதான் கேட்கிறோம். மாம்சம் சொல்றது பசிக்குது பசிக்குது பசிக்குது, ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை 5 தடவை சாப்பிடுறோம். அது வேணும்னா அதை வாங்கி சாப்பிடுறோம், இது வேணும்னா இதை வாங்கி சாப்பிடுறோம். சாப்பாட்டுக்கு நிறைய காசு செலவழிக்கிறோம். ஆண்களை ஒரு பைபிளை விலை கொடுத்து வாங்கணும்னா இது என்ன பாஸ்டர் காசுக்கு விற்கிறாரு, இது என்ன பாஸ்டர் காசு கேட்கிறாரு. ஆனா இந்த உதவாத மாம்சத்துக்கு என்ன 4000 கொடுத்து 5000 கொடுத்து சாப்பாடு சாப்பிடுறோம். சீப்ரீஸுக்கு போய் சாப்பிடுறோம், அங்க போய் சாப்பிடுறோம், இங்க போய் சாப்பிடுறோம். என்ன, இந்த உதவாத மாம்சத்துக்கு 1000 2000 விலை கொடுத்து தவறான போதைப் பொருட்களை, ஒரு போதைப் பொருட்கள் விலையே 8000 ரூபாய் நியூஸ்ல சொல்றாங்க. இந்த ஐஸ் இது போல போதைப் பொருட்களோட விலை, அதை வாங்கி சாப்பிடுறாங்க. உதவாத மாம்சத்தை, அதுவும் அதை அழிக்குது, மாம்சத்தை அழிக்குது. என்ன, சாராய போத்தல் வாங்குறாங்க உதவாத மாம்சத்துக்கு, அந்த மாம்சத்தின் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. என்ன, அதே போல இந்த உதவாத மாம்ச காரியங்களுக்காக நம்ம நிறைய பணங்களை செலவழிக்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக அதையும் செய்யறதில்லை, அதையும் செய்யறதில்லை. மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எத்தனை பேர் ஆவின்னு சொல்றீங்க? கீழே வாசிங்க. என்ன சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனம் தான் எப்படி இருக்குதான், ஆவியாயும். ஆண்டுடைய வசனம் தான் என்னது, ஆவியாயும் இருக்குது, ஜீவனாயும் இருக்குது. அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாம்சத்தின்படி நடவாமல் வசனத்தின்படி ஓய்வு நாளை ஆசரிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு ஒரு குறையும் இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடவுள் எல்லாவற்றையும் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எதன்படி நடக்கணும்? இது சொல்லும், மாம்சம் சொல்லும், இந்த சரீரம் சொல்லும் கொஞ்சம் தூங்கு, அதை செய்யாது, இதை சரி அது தேவையில்லை, அது பரவாயில்ல. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுதுண்டா, அது வெள்ளியை போல நாடு, புதையலை போல தேடு, செவி கொடு, ஆலயத்துக்கு போ. பிரசங்கியா 5ஆம் அதிகாரத்துல சொல்லுது, உங்க கால ஓய்வு நாள் உங்க கால மற்ற காரியங்களுக்கு விலக்கு, உங்க கால நேர ஆலயத்துக்கு போகட்டும், உன்னுடைய செவி என்ன செய்யுது, போதனைகளுக்கு சாய், செவியோடுக்கு சேர்வதே நலம் அப்படின்னு என்ன சொல்லுது? வசனம் சொல்லுது, ஆவி சொல்லுது. ஆனா இன்றைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஆவி சொல்றபடி நடக்காம மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்திருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அது வேதமே சொல்லுது. அவர்கள் இருளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையை அவர்களே அழித்துக் கொள்றாங்க. அதுக்கப்புறம் எபேசியர் தொடர்ந்து வாசிப்போம். பாருங்க, இப்படியெல்லாம் நம்மளும் இருந்தோம். என்ன, இப்படித்தான் நம்மளும் இருந்தோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அப்படி இருந்த நம்மள, ஏன்னா அப்படி இருந்த நம்ம மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம மேல இரக்கமா இருந்ததால்
இன்னைக்கு ஆண்டவர் நான் சொல்றேன் வராத இப்படிப்பட்ட ஆட்கள் மேலே இரக்கமா இருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆட்கள் மேலே ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். அங்க இருக்க வேண்டிய ஆட்கள் ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார். அப்ப பரவாயில்ல, நாங்க இப்படியே இருக்கிறோம். ஆனா இந்த இன்னும் ஆசீர்வாதங்கள் நடந்து போயிடுவாங்க. ஆண்டவர் இரக்கமா இருக்கிறாரு தான், கிருபையா இருக்கிறாரு தான். ஆனா ஆண்டவர் லோத்துக்காக பெரிய மலை தேசத்தை வச்சிருந்தார். ஆனா அற்பமான காரியங்களுக்காக அதை விட்டதால ஆண்டவர் வச்சதை இழந்து போயிட்டான். இன்னைக்கு இவங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனா நீங்க அதை சுதந்திரிப்பீங்க, அவங்க சுதந்திரிக்க மாட்டாங்க, இழந்து போயிடுவாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அங்க பாருங்க, வாசிங்க. அன்பு கூர்ந்து ஆண்டவர் எங்க மேல இரக்கமா இருக்கிறாரு, மிகுந்த அன்பா இருக்கிறார். என்ன சொல்லுங்க? ஆண்டவர் என் மேல் இரக்கமா இருக்கிறார், என் மேல் அன்பா இருக்கிறார், மிகுந்த அன்பா இருக்கிறார். ஆண்டவர் இவர்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த வார்த்தை அசட்டை பண்ணிட்டு போனார்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆலயத்துக்கு வராதார்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். பின்வாங்கி போனார்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். அவங்க மேல இரக்கமா இருக்கிறார். அதனாலதான் அவங்க ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க திருப்பி இடத்துல வரும்போது அதோட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்வாங்க. ஆண்டவர் அவங்களுக்காக வைத்திருக்க சுதந்திரிச்சு கொள்வாங்க. என்ன ரைட்? தொடர்ந்து வாசிங்க, நான் முடிப்போம். மிச்சத்தை நாங்க புறவை பார்ப்போம். இந்த வசனத்தை மட்டும் நாங்க பார்த்து முடிப்போம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த இடத்துல 3 காரியம் வருது: கிருபை, இரக்கம், அன்பு. என்ன சொல்லுங்க? கிருபை, இரக்கம், அன்பு. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்னு மேல இருக்கிற வசனம் சொல்லுது. எப்படிப்பட்டவங்களா இருந்தோம்? என்ன சொல்லுங்க? அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்தோம், பாவங்கள்ல மரித்தவர்களா இருந்தோம், உலக வழக்கத்தின்படி நடந்து கொண்டோம், கீழ்ப்படியாமை பிள்ளைகளா இருந்தோம். அடுத்து எப்படி இருந்தோம்? பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம், பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம். அடுத்து நம்முடைய மனசு மாம்சமும் விரும்பினபடி செய்தோம். என்ன? மை லைஃப் மை ரூல்ஸ். நம்முடைய மனசு மாம்சமும் விரும்பினபடி செய்தோம். ஆனா இப்படிப்பட்ட நம்ம மேல, இப்படிப்பட்ட பொல்லாதவர்களாகி நம்ம மேல, பாவத்துக்குள்ள இருந்த நம்ம மேல, அக்கிரமத்தினால நிறைந்த நம்ம மேல, நம்முடைய மனசு மாம்சமும் விரும்பினதை செய்யற நம்ம மேல, ஒழுங்கா ஆண்டுடைய வார்த்தையை கடன் பண்ணாம பிசாசுடைய வார்த்தையை கேட்ட நம்ம மேல ஆண்டவர் இரக்கமா இருக்கிறார், ஆண்டவர் கிருபையா இருக்கிறார், ஆண்டவர் மிகுந்த அன்போடு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒழுங்கா உங்க வீட்டுல வராதவர்களுக்கு போய் சொல்லுங்க, எழுப்பி போனார்களுக்கு போய் சொல்லுங்க, ஆண்டவர் உண்மையில இரக்கமா இருக்கிறார். ஏன் வரல? இன்னைக்கு பினாஸ் ஏசிச்சுன்னு சொல்லாதீங்க. இந்த உனக்கு தான் வருஷம் நிறைய பேர் அப்படிதான். அப்ப அவங்க சொல்லுவாங்க, அவன் அப்படித்தான், அப்புறம் 4-5 வாரத்தை ஏசிடுவான். அப்ப அப்படி சொல்லாதீங்க, இப்படியே போய் சொல்லுங்க. உங்களுக்கு தான் பிரசவம்னு சொல்லாதீங்க. எதை சொல்லுங்க? ஆண்டவர் உங்க மேல, இதை மட்டும் சொல்லுங்க. போய் சொல்லி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருக்கு, வேற ஒண்ணும் கதைக்காதீங்க. போய் சொல்லுங்க, ஆண்டவர் உங்க மேல இரக்கமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறார், ஆண்டவர் உங்க மேல மிகுந்த கிருபையா இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, அமைதியா இருந்துடும். அப்படியா? போய் சொல்லுங்க, ஆண்டவர் மேல இரக்கமா இருக்கிறார், கிருபையா இருக்கிறார், ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறார். இதே சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப நீங்களும் இதை அறிக்கை செய்யணும். ஆண்டவர் என் மேல இரக்கமா இருக்கிறார், என் மேல கிருபையா இருக்கிறார், என் மேல அன்பா இருக்கிறார். எத்தனை பேர் என் ஆண்டவர் மிகுந்த அன்புள்ளவரா இருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை அறிக்கையிடுகிறது எப்படி இருக்கணுமா? அசைவில்லாம உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, ஏன்னா என்னோட சேர்ந்து சொல்லுங்க, தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த என்னை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உயிரோடு எழும்பும் போதே நம்மை உயிர்ப்பித்தார். இயேசு நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பும் போது நாமும் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க அவரோடு கூட மரித்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்துக்கு மரித்தோம், நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்க நீதிமான்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்க அவருடைய பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம், அவருடைய ராஜரீகம் உள்ள ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம், ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம்.
ஆகையினால் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்த்தோம்னா, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாம உறுதியா இருக்கும். ஸ்டார்ட்ல என்ன பார்த்தோம்? விசுவாசம் என்ன செய்யுது? வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் வருகிறது. எங்க இருந்து வருது? தேவன். என்ன சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து வருது. விசுவாசத்தை யார் தர்றா? தேவன் தர்றா. விளங்குதா? எப்படி விசுவாசம் வருது? எதன் மூலமா வருது? வார்த்தையின் மூலமா வருது. விசுவாசம் எங்க வருது? இருதயத்துல வருது. எங்க வருது? இருதயத்துல வருது. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? இருதயத்துல வருது. எப்படி வருது? வார்த்தையின் மூலமா, நீங்க கேட்கிற பிரசங்கத்தின் மூலமா, விசுவாச போதனைகள் மூலமா வருது. இப்ப இதை கேட்டு நீங்க என்ன செய்யணும்? அப்படியே கேட்டுட்டு வாயை மூடி சும்மா என்ன செய்யணும்? இதை அறிக்கை எழுதணும். வாயத்திலிருந்து அறிக்கை எழுதணும். இப்ப நான் பேசின வேற காரியங்கள் அறிக்கையில கூடாது. இப்ப நிறைய பேர் போயிட்டு எதை அறிக்கைவாங்க தெரியுமா? அப்படியே சொல்றேன் பாருங்க. பிணைகாசு வேற வெள்ளிக்கிழமை நுரலியா போவாங்க, அதை அறிக்கை செய்வாங்க. வசனத்தை அறிக்கை செய்ய மாட்டாங்க. அதுக்கு பிறகு உங்களை பத்தியா பிணைகாசு பிரசங்கம் பண்ணிச்சு, இதை அறிக்கை செய்வாங்க. எதை அறிக்கை செய்ய மாட்டாங்க? இன்றைக்கு நான் என்ன சொன்னேன் அதை சொல்ல வேணுமா? நீங்க பாருங்க, இவ்வளவு சொன்னீங்க, நிறைய பேர் இதைத்தான் போய் சொல்லுவாங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. நான் இதை அறிக்கை செய்வோம். தேவன் உங்க மேல, என் மேல இரக்கமா இருக்கிறாரு, உங்க மேல இரக்கமா இருக்கிறாரு. என் மேல கிருபையா இருக்கிறாரு, உங்க மேல கிருபையா இருக்கிறாரு. என் மேல அன்பா இருக்கிறாரு, உங்க மேல அன்பா இருக்கிறார். இதை போய் சொல்லுங்க, இதை அறிக்கை செய்யுங்க. இதை நீங்க அறிக்கை செய்யுங்க, உங்களோட வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? இன்னைக்கு வராதவர்களுக்கும் வந்துட்டு போனாக்களுக்கும் இதையே போய் சொல்லுங்க, கடவுள் உண்மை இரக்கமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்படி நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றவர்களாக நாங்கள் ஒரு பாடலை நாங்கள் படிக்க போகிறோம். ஆண்டவர் நம்ம மேல மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார், இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், கிருபையுள்ளவராய் இருக்கிறார். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. சொல்லுவோம், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க
நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியாய் ஜீவனமாய் இருக்கிற வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல ஆண்டவரே, அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாக சபையாக இணைந்து உம்மை ஆராதிக்க, பாட, தசமமாக காணிக்கைகளை செலுத்த, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தந்த சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்த தேவக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பாவமறை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடினால் நன்றி. எங்களை கழுவி சுத்திகரித்து உம்முடைய மாசற்ற இரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, முற்காலத்திலே எங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பியவைகளை செய்கிறவர்களாய் இருந்தோம். அப்பா, சுபாவத்தின்படி கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம் ஆண்டவரே. அப்பா, பிசாசின் வார்த்தைக்கு உட்பட்டவர்களாய் நடந்து கொண்டோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் மேல் இரக்கமாய் கிருபையாய் மிகுந்த அன்பாய் இருந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சந்ததி மேலும், எங்களுடைய குடும்பத்தின் மேலும், எங்களுடைய சபையின் ஜனங்கள் மேலும் நீர் மிகுந்த இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் நன்றி. மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறபடினால் நன்றி. மிகுந்த கிருபையுள்ளவராய் இருக்கிறபடினால் நன்றி. அப்பா, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினவர் மேலும், இந்த இடத்திலே வராமல் இருக்கிறவர்கள் மேலும், பின்வாங்கி போனவர்கள் மேலும், அப்பா, இந்த இடத்திலே வந்து போனவர்கள் மேலும், அப்பா, இரக்கமாய் கிருபையாய் அன்பாய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். அதை இந்த இடத்திலே இருக்கிறவர்களும், அப்பா, தூரமாய் இருக்கிறவர்களும் உணர்ந்து கொள்வார்களாக, அறிந்து கொள்வார்களாக. தன்னை நேசிக்கிற, தன்மை இரக்கமாய் இருக்கிற, கிருபையாய் இருக்கிற நேஸ்வரை நோக்கி ஓடி வருவார்களாக. மாறானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஆண்டுடைய வார்த்தையின் மேல் தவறமாயிருப்பதாக, தாளமாயிருப்பதாக, ஆண்டுடைய வார்த்தையை நாடி தேடுவார்களாக சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களுடைய சபையை மாற்றுவீராக சுவாமி. இடத்திலே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. அப்பா, கோரேசை வலதுகரம் பிடித்து நடத்தின ஆண்டவர் இந்த பிள்ளைகளை வலதுகரம் பிடித்து நடத்துவீராக, உயர்த்துவீராக, ஏற்றுவீராக, சுமைப்பீராக ஆண்டவரே. பொருளாதாரத்திலே நீங்க ஆசீர்வதிங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்குரிய தீர்வை கொடுப்பீராக சுவாமி. இந்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இருதயத்திலும் வாயிலும் வைத்து தினந்தோறும் அதிலே சிந்தையா இருக்க, நினைவா இருக்க, தியானமா இருக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக சுவாமி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தபடி நான் நன்றி. உங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவர் உங்கள் மேல் இரக்கமாக, கிருபையாக, மிகுந்த அன்போடு உங்களை இருக்க வைப்பாராக. அந்த அன்பு உங்களை நாளுக்கு நாள் புதிதாக்குவதாக, மாற்றுவதாக. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோஸ்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.